ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான பூஜை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் பூஜை. நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் இந்த பூஜை பண்ணுறேன். பூஜை பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு தான் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா தீபாவளியோடு தான் வரும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அமாவாசை 2 நாள் இருந்தனால தீபாவளி அன்னைக்கும் இந்த பூஜை பண்ணலாம், அல்லது மறுநாளும் இந்த பூஜை பண்ணலாம். தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இந்த பூஜை பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் தீபாவளி முடிஞ்ச மறுநாள் இந்த பூஜை பண்ணினேன். குபேரர் பூஜை செய்வதனால பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செல்வங்களும் பெற்று நம்ம நலமுடன் வாழலாம். அதனால் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த பூஜை கண்டிப்பாக பண்ணுவாங்க. லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு, அதுக்கப்புறம் குபேரர் சிலை வச்சு, அதுக்கப்புறம் கணபதி வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா அவல் பொரி லட்டு தான் வச்சுருந்தேன். குபேரர் இயந்திரம் வரைஞ்சி அதில் 9 காயின் வச்சுருந்தேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 108 காயின் வச்சு அர்ச்சனை பண்ணியிருந்தேன். மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனையும் பண்ணி சாமியை வழிபட்டேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 to 6 தான் பண்ணேன். கரெக்டாக பூஜை முடிச்சதும் பார்த்திங்கன்னா 6 குட்டி முழிச்சிட்டா. யாரெல்லாம் குபேரர் பூஜை பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.